வணக்கம். லண்டன் ஆர்த்தோ இன்ஃபர்மேஷன் பாயிண்ட். உங்களுக்கு இந்த அடிபட்ட உடனே நான் எண்ணெய் கட்டு கட்டிக்கிறேன், புத்தூர் கட்டு கட்டிக்கிறேன், அதில் என்ன தப்பு அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, சயின்ஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. 100% தான் ரிஸ்க் இருக்குது, 90% ஓகே அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்வோமா? ஒரு ரிஸ்க் செலவு எடுத்து தான் ஆகணும். இப்போ மைனர் இன்ஜுரி ஒன்றுமே பண்ணலினாலும் படுத்திருந்தாலே அது ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக போயிடும். அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், மைனராக எடுத்துக்கலாம், ஃபஸ்ட் எய்டு மட்டும் பண்ணிக்கிட்டு விட்டுறலாம், முக்கால்வாசி அது சரியாயிடும். மேஜர் இன்ஜுரியில் சயின்டிஃபிக்காக போய் ப்ரூவன் மெத்தடில் போனாவே 95-99% தான் சக்ஸஸ் ரேட் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பிரச்சனைகள் அதிகமாகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறப்ப கஷ்டமாயிருது. சாதா பேண்டேஜ் போடுறதுல எந்த தப்பும் இல்லை. மைனர் இன்ஜுரி 2 நாள் இப்போ கால் இன்றைக்கி ஸ்லிப் ஆகிடுச்சு, 2 நாள் நடக்கும் நோண்டிக்கிட்டே எல்லா வேலையும் பார்க்குறப்ப கொஞ்சம் வலி ஆகுது, 4 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். எண்ணெய் கட்டு போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், எண்ணெய் கட்டு போடாமையும் ரெஸ்ட் எடுக்கலாம், கிரிப் பேண்டேஜ் போட்டும் ரெஸ்ட் எடுக்கலாம், கிரிப் பேண்டேஜ் போடாமையும் ரெஸ்ட் எடுக்கலாம். மைனர் இன்ஜுரினா சரியாயிடும், பெரிய இன்ஜுரினா சரியாகாது. ப்ளஸ் இந்த நாட்டுக்கட்டு போகிறதுல சில டைம் மூட்டுகள் அப்படியே நின்று போயிடுது. அதை என்ன தான் ஃபிசியோதெரப்பி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ரிலீஸ் ஆகும் பழைய அளவுக்கு வர முடியறதில்ல. 10% ரிஸ்க்கு தான். அந்த 10% ரிஸ்க் எடுக்கிறதா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சில டைமில் ரத்த ஓட்டம் பாதிக்குது, சரிங்களா? அதனால் பிரச்சனைகள் வருது. மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் சைடு எஃபெக்ட் இருக்குது, இல்லைன்னா யாருமே சொல்ல கிடையாது. பட் அந்த சைடு எஃபெக்ட் வரும்னு எந்தெந்த இடத்துல வரும் அதை தெரிஞ்சு கரெக்ட் வைத்தியம் பண்ணுறப்ப 99% நம்ம கேரண்டி கொடுக்க முடியும். பட் அதில் நரம்பு தொங்கி போயிடுறது, நர்வ் இன்ஜுரி, பிளட் சப்ளை இதெல்லாம் வர்றப்ப சில பிரச்சனைகளை பர்மனெண்ட் டெபிசிட் ஆகிடுது. ஸோ 10% ரிஸ்க் எடுக்கிறதா 0.1% ரிஸ்க் எடுக்கிறதான்ட்டு முடிவு பண்ணிக்கலாம்.